இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்முடைய வள்ளல் பெருமான் தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் தொடர்ந்து அவரோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் இனிய நாள் என்று நிச்சயமாக சொல்லலாம். ஏனென்றால் வள்ளல் பெருமானுடைய ஒரு வித்தியாசமான சிந்தனையை நாம் அறிய கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். பொதுவாக எல்லாரும் வேலை பண்ணுவோம்ல, வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்லாம் எல்லாரும் கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு வயது கடந்த பின்பு, ஒரு நிலை அடைந்த பின்பு எல்லாரும் ஏதாவது ஒரு வேலையை செய்கிறோம் அப்படிங்கிறது. ஆனால் அந்த வேலை வயிற்றுப்பாட்டுக்கா இல்லை பாடாய்படுத்துகின்ற அந்த மனசுக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அப்படின்னா நம்முடைய வள்ளல் பெருமான் இன்னைக்கு சொல்கிற ஒரு பாடலில் 4 விதமான வேலையை சொல்கிறார். அந்த 4 விதமான வேலை செய்கிறவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்களாம் வள்ளல் பெருமான்கிட்ட, நீ ஏன் இந்த வேலையை பண்ணுறதுக்கு பதிலாக அதை பண்ணுற? பொதுவாக நம்மளே கேட்போம்ல, என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாங்க, அதை விட நீ இதை பண்ணலாம், அது இன்னும் பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி அனுபவத்தை வள்ளல் பெருமானுக்கு 200 வருஷம் முன்னாடியே நம்முடைய சமூகம் கொடுத்திருக்கிறது. அப்படின்னா இந்த சமூகம் எந்த காலத்திலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது கேட்கிற கேள்விகளும் ஒரே மாதிரி, எப்போதும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 4 வரி பாட்டிலேயே தெரிய வந்துடுது. அவர் சொல்கிறார், இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணுறாங்க, நான் வேறு வேலை பண்ணுறேன், ஆனால் எங்கிட்ட இதை ஏன் பண்ணலை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்படின்றார். எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குல்ல. அப்படின்னா பொதுமக்கள் சமூகம் பண்ணுகின்ற வேலை என்ன, அதிலிருந்து விடுபட்டு நம்முடைய வள்ளல் பெருமான் செய்கின்ற வேலை என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். ஆங்கில கவிஞர் ராபர்ட் ஃப்ராஸ்ட்னு இருக்கார்ல, அவர் இப்போ ஒரு பாடலில் சொல்வார், ஐ டுக் த ரோட் லெஸ் ட்ராவல்டு பை அண்ட் தட் மேட் ஆல் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. அதாவது பொதுமக்கள் போகாத பாதை, அது வரைக்கும் நடக்காத பாதை, அந்த பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன், அதனால் எல்லா வித்தியாசமும் எல்லா வளமும் எனக்கு வந்தது. நான் இன்னைக்கு யாராக நிற்கிறேனோ அதற்கு காரணம் நான் தேர்ந்தெடுத்த அந்த மாற்றுப்பாதை அப்படிங்கிறார். அதே மாதிரி தான் வள்ளலாரையும் நம்ம பொருத்தி பார்க்கணும். அவர் தேர்ந்தெடுத்த மாற்றுப்பாதையால் தான் சி ராமலிங்கம் என்பவர், சிதம்பரம் ராமலிங்கம் என்பவர், வள்ளலார் என்பவர் வள்ளல் பெருமானாக இன்றளவும் நம்மால் பேசப்படுகிறார், புகழ்ந்தேத்தப்படுகிறார். என்றால் நாம் எந்த பாதையில் நடக்கிறோம், எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது மிக முக்கியம். அவர் சொல்கிற அந்த 4 வேலைகள் ப்ளஸ் அவர் என்ன வேலை பண்ணுறாருங்கிற ஒரு பாடலை பாருங்களேன். நெருப்புக்கு முட்டையும் கூழுக்கு இட உப்பையும் நேடி செல்வோர், பருப்புக்கு நெய்யும் ஒன் பாலுக்கு வாழைப்பழமும் கொள்ள தெரு புக்குவாரோடு சேர்கில் என்னாம் இச்சிறுநடையாம் இருப்புக்கு வேண்டிய நான் சிவயோகர் பின் எய்தில் என்ன. 3ஆம் திருமுறையில் 2275வது பாடலாக இது இருக்குது. அப்படின்னா பாருங்களேன், 3ஆம் திருமுறையிலேயே அவருக்கான ஊசலாட்டம் இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அவருக்கான ஊசலாட்டம், அவருக்கான தேடல்ங்கிறத விட சமூகம் வள்ளல் பெருமானையே சுற்றிக்கிட்டு வந்திருக்கு. அவர் எங்கே போகிறார், என்ன பண்ணுறார் அப்படிங்கிறதே தேடி தேடி பார்த்துட்டு இருக்குங்கிறத இந்த பாடல் மூலமாக நம்மளால் உணர முடியுது. அவர் எப்படியெல்லாம் அந்த 4 வேலைகள் என்னன்னு சொல்கிறார் பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சர்வசாதாரணமான விஷயங்கள். ஆனால் அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கை வேலையாக ஒரு சமூகம் செய்து கொண்டிருந்தது, அதை பெருமையாக பேசி கொண்டிருந்ததுங்கிறத இந்த 4 வரியில் 2 வரி அந்த 4 வேலைகள் வருது. பாருங்களேன், என்னென்ன வேலை அந்த சமூகம் செஞ்சதா பெருமை கொண்டது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. நெருப்புக்கு முட்டையும் கூழுக்கு இட உப்பையும், அதாவது இதெல்லாம் ஒரு வேலையா? நெருப்புகளை போட்டு வேக வைக்கிறதுக்கு முட்டையை தேடிட்டு போவாங்களாம், அப்புறம் கூழுக்கு இடுறதுக்கு உப்பை தேடிட்டு போவாங்களாம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கை வேலையா, சாதனையா, இமயமலையை தூக்கி தலையில் வச்சுக்கிற மாதிரியான ஒரு சாதனையாக இந்த சமூகம் செஞ்சுருக்கு. அது மாதிரி கூழுக்கு இடுறதுக்கு உப்பை தேடி அது ஒரு வாழ்க்கை சாதனையாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ எளிமையான உதாரணங்கள் பாருங்கள். இதுதான் வள்ளல் பெருமானோட மக்கள் மொழியின் அடையாளம். ஏன்னா அவர் மிகப்பெரிய பண்டிதர், மிகப்பெரிய ஞானவான் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் நம்மை போன்ற சிற்றறிவு உடையவர்களுக்கு எது புரியும், எதை சொன்னால் புரியும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நமக்கான பாடல்களை கொடுத்தவர் தான் நம்முடைய வள்ளல் பெருமான். அதனால் நெருப்பில் போட்டு வேக வைக்கிறதுக்கு முட்டையை தேடுறவங்க ஒரு குரூப்பு, அப்புறம் கூழில் போட்டு கலக்கிறதுக்கு உப்பை தேடுறவங்க ஒரு குரூப்பு,
அடுத்த 2 குரூப் வராங்க பாருங்க. நேடி செல்வோர் பருப்புக்கு நெய்யும் ஒன் பாலுக்கு வாழைப்பழமும். பருப்புக்கு நெய் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் முனைந்து ஒரு வேலையை பார்த்து சம்பளம் வாங்கி அப்புறம் தான் பருப்பு வாங்க முடியும், நெய்யும் வாங்க முடியும். ஸோ இது அடுத்த நிலையில் உள்ளவங்கள சொல்கிறார். பருப்புக்கு நெய், அப்புறம் ஒன் பாலுக்கு வாழைப்பழம். வெறுமே வாழைப்பழத்தை சாப்பிட்றவங்க ஒரு சிலர் இருக்காங்க, அப்புறம் பாலாவே குடித்து வாழ்க்கையை கடத்துறவங்க ஒரு சிலர் இருக்காங்க. இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டு கொழுத்து போய் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதையெல்லாமும் ஒரு வேலையாக செஞ்சிட்ருக்கிறவங்க என்னை பார்த்து என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத அடுத்த வரியில் சொல்கிறார் பாருங்க. ஒன் பாலுக்கு வாழைப்பழமும் கொள்ள தெருப்புக்குவாரோடு சேர்கில் என்னாம். இதை சாப்பிட்றதுக்காக தெருப்புக்குவாரோடு சேர்கில் என்னாம். இதுக்காக தெருவில் இறங்கி வேலை பண்ணுறதா ஒரு மாய் மாலத்தை கிளப்பி சமூகத்துக்கு காட்டி கொண்டிருப்பவர்களை அவங்க கேட்குறாங்களாம், தெருப்புக்கிலாரோடு சேர்தல் என்னாம் அப்படிங்கிறார். இந்த மாதிரி தெருவில் இறங்கி வேலை பண்ணுறதா காமிச்சிட்ருக்காங்கல்ல, அவங்களோட நீ ஏன் சேரலை அப்படின்னு என்ன கேட்குறாங்க எல்லாரும். அப்படின்னா இவர் எங்கே சேர்ந்திருக்கார், அது அடுத்த கேள்வி வருது இல்லை. அடுத்து சொல்கிறார் பாருங்க. தெருப்புக்குவாரோடு சேர்கில் என்னாம் இச்சிறு நடையாம் இருப்புக்கு வேண்டிய நான் சிவயோகர் பின் எய்தில் என்னே. இச்சிறு நடையாம் இருப்புக்கு அப்படிங்கிறார். அதுதான் ரொம்ப அழகான வார்த்தை. ஏன்னா நம்ம வாழ்ந்திருந்த காலம் முழுக்க, நாம் வாழும் காலம் முழுக்க நடக்கிறோம். நாம் ஒரு 30 வயசு 40 வயசு வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்கோன்னு நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? அப்படி யோசித்து பார்த்தா மலைப்பாக இருக்கும். ஆனால் அதையும் கூட ஒரு சாதாரண விஷயம் அப்படிங்கிறார். சிறு நடையாம் இருப்புக்கு அப்படிங்கிறார். அதாவது இந்த பிறவிக்கு வேண்டிய அளவுக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த பிறவியில் நாம் எவ்வளவு நடந்தாலும் அது சிறு நடைதான். ஏன்னா நெருப்பில் போடுறதுக்கு முட்டையை தேடுறதும் சிறு நடை தான், கூழுக்கு உப்பை தேடுறதும் சிறு நடை தான், அப்புறம் பாலுக்கு வாழைப்பழம் தேடுறதும் சிறு நடை தான், பருப்புக்கு நெய்யை தேடுறதும் சிறு நடை தான். இது எல்லாவற்றையும் விட அழகான நடை எது தெரியுமா அப்படின்னு கொண்டு வந்து நிறைவு செய்கிறார் பாருங்க. இச்சிறு நடையாம் இருப்புக்கு வேண்டிய நான் சிவயோகர் பின் எய்தில் என்னே. அந்த சிவயோகம்னு சொல்கிறார். அது அந்த சிவம் என்கின்ற அந்த ஞானத்தை பெறுவது என்பது ஒரு மிகப்பெரிய யோகம். அந்த யோகம், அதை தேடி நான் நடந்துட்டுருக்கேன். இந்த வாழ்க்கைக்கான சிறு நடை, பெருநடை, நல்ல நடை, நன்னெறி நடை எல்லாமே அந்த சிவம் என்கின்ற அந்த புரிதலை தேடுவது தான், அந்த தேடலுக்கான வாழ்க்கையை வாழ்வது தான் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறார். அதாவது உடம்புக்குத்தான் மற்றவர்கள் வேலை செய்கிறார்கள். உடம்பின் தேவை, வயிற்றின் தேவையை தீர்த்து கொள்வதற்காக செய்கின்ற வேலையை வாழ்க்கை என்று அழைக்கிறார்கள். அது இல்லை. உடம்பு, வயிறு, இதோட தேவைங்கிறது அந்தந்த நேரத்தில் தீர்ந்து போயிடும். ஆனால் மனசுக்கான தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மனசுக்கான தேவைக்காக நாம் நடக்கின்ற நடை, அந்த யோகம், சிவ யோகம் அப்படின்னு சொல்கிறார்ல, அந்த சிவம் என்கின்ற அன்பின் புரிதலுக்காக நாம் செய்கின்ற அந்த நடை தான் இந்த வாழ்க்கைக்கு தேவையானது என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்படின்னா வெறுமனே வயிற்றுப்பாட்டுக்காக வாழ்கின்றவர்கள், வயிற்றுப்பாட்டுக்காக வேலை செய்வதெல்லாம் வாழ்க்கையே இல்லை. மனசு, அந்த மனசில் அன்பை எப்படி நிறைத்து கொள்வது, அன்பின் மூலமாக எப்படி மற்றவர்களுக்கு அதை வாரி வழங்குவது என்பதை தேடுகின்ற வாழ்க்கை தான் அந்த சிவ யோகம் பெற்ற வாழ்க்கையாக அமைய முடியும் என்று சொல்கிறார். இன்றைக்கி முடிவு பண்ணலாமா? நாம் போகிற பாதை இந்த வயிற்றுக்கு முட்டை அல்லது நெருப்புக்கு முட்டை, அப்புறம் நெய்க்கு பருப்பு, அப்புறம் பாலுக்கு வாழைப்பழம், இதெல்லாம் தேடுற பாதையா, இதெல்லாம் தேடுற நடையா, இல்லைன்னா மனசுக்கான சிவயோகம் தேடுகின்ற நடையா அப்படிங்கிற 2 சாய்ஸ் நம்ம முன்னாடி இருக்குது, 2 ஆப்ஷன் இருக்குது. அது எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதனால் நம்முடைய சுவாசம் அர்த்தமாகும், நம்முடைய இருப்பு வளம் பெறும் என்பதை நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக சிவயோகம் பெறுகின்ற வாழ்க்கையை, அந்த நடையை நாம் தேர்ந்தெடுப்போம். அதன் மூலமாக அருட்பெரும் சோதி நமக்குள்ளும் வந்து அமரும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.